ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிற வீடியோ தான். நீங்கள் இதில் வந்துட்டு பார்ட் 1 பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். பார்ட் 1 வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு வாங்க. அதில் வந்துட்டு ஃப்ரண்டில் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு கிளாத் எப்படி ஜாயின் பண்ணுறது, கிராஸ் பீஸை எப்படி ஜாயின் பண்ணி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறது, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களாலையும் ரொம்பவே பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். பாருங்கள், ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கிராஸ் பீஸை வந்துட்டு ஆப்போசிட்டில் அந்த கிளாத்தை பார்த்திங்களா வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2 தையல் போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ்லாம் இது போல் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா கிராஸ் பீஸை வந்துட்டு நம்ம இந்த முதுகு கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சுட்டு எப்படி கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடிப்போம். பத்தலை அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு தையல் போடுங்க. ஒரு தையல் போட்டுட்டு அது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம இன்னொரு லெஃப்ட் சைடு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதா கரெக்டானு செக் பண்ணணும். அந்த ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 ஸ்டிச்சு போட்டுருங்க. பார்த்துட்டிங்களா? இப்போ லெஃப்ட் சைடும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். 2 சைடும் அழகாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டிச்சிங் போட்டுருங்க. அந்த சைடும் அது மாதிரி 2 ஸ்டிச்சிங் போட்டுருங்க. ஸ்டிச்சிங் போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு எப்படிலாம் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோன்ட்டு அளவு பார்க்க போகிறோம். பார்த்திங்களா? இதுதான் நெக்கோட பீஸ். பார்த்திங்களா? இதை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி பார்க்குறோம். கிளாத்து நீங்கள் ஏன் இப்படி அளந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கிளாத்து பத்தலைன்னா நம்ம இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். பார்த்திங்களா? ஒரு பின் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸை கிராஸாக கட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் அந்த கிளாத்து கொஞ்சம் இழுத்தாலும் வரும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கிளாத்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இது போல் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு இது போதும்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிடுவாங்க, ஆனால் வந்து பத்தாது. ஸோ அதனால் நீங்கள் இது போல் பார்த்துட்டு ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், அந்த நெக்கில் வந்துட்டு அந்த பீஸை ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு கிளாத்தில் வச்சுட்டு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதே போல் அழகாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி விடுங்க. போதும். 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு பர்ஃபெக்டாக அந்த கிளாத்தை வந்துட்டு மேலே உள்ள கிளாத்து கீழே உள்ள கிளாத்து பார்த்து ஸ்டிச்சிங் கொடுங்க. நீங்கள் வந்துட்டு அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் 1/2 இன்ச்சு வந்துட்டு அடிச்சுட்டு பார்த்திங்களா, இந்த பீஸ் வந்துட்டு நம்மளுக்கு உள்றக்க இருக்கக்கூடாது. இப்படி நம்ம கிளாத்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த கிளாத்து மேலே இருக்கணும். இது வந்து உள்பக்கம். இது வந்து நம்ம மடக்கி அடிக்கும்போது உள்ற போயிடும். ஸோ நம்ம அடிக்கும்போது மேலாப்பில் வச்சு தான் அடிக்கணும். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க, மாற்றி அடிச்சிடாதீங்க. நிறைய பேர் இந்த கிராஸ் பீஸை வந்துட்டு இந்த உள்பக்க பகுதியை வந்துட்டு வெளியில் வச்சு அடிச்சிருவாங்க. அப்புறம் திரும்பி பிரிச்சிட்ருப்பாங்க. ஃபைனலாக ஒரு லாக் போட்டுருங்க. பார்த்திங்களா? இப்போ நம்ம மடித்து விட்டதை இப்படி ஒரு சைடு மடித்து விட்டுக்கலாம். ப்ளவுஸோட உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு பாருங்கள், அதுலேயே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அடிக்க போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதே அளவுக்கு அழகாக நீட்டாக பாருங்கள். மடித்து ஒரு சைடு மட்டும்தான் மடித்து விட்றோம். ப்ளவுஸு பக்கம் மடித்து விட்டுட்டு இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நல்லா அடித்து விடுங்க. நீட்டாக அடித்து விடுங்க. நீங்கள் பாட்டுக்கு கடன்னு அடிக்கிறேன்னு அங்கிட்ட இங்கிட்ட அடிச்சிடாமல் பர்ஃபெக்டாக அடித்து விடுங்க. இப்போ நம்ம உள்பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணது உள்ற போயிடுச்சு, நம்மளுக்கு இதில் தெரியாது. பார்த்திங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஸ்லீவ் ஜாயிண்டிங் வந்து லெஃப்ட்டை வச்சு ஒரு ஊசியை வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. ரைட் சைடுக்கும் அது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின்கிட்ட அந்த ஊசியை குத்திட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். பார்த்திங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இதுலேயும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. இதுலேயும் வந்துட்டு நீங்கள் டபுள் ஸ்டிச்சிங் போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று ஸ்டிச் பண்ணுங்கள். 1 ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விட்டு கூட கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் அடிக்கலாம், இல்லைனா 1/4 இன்ச் அடிக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுபோல் நம்ம வந்துட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு எப்படி நம்ம வந்துட்டு ப்ளவுஸை வந்துட்டு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் கரெக்டாக மார்க் பண்ணி ப்ளவுஸை வந்து பிடிக்கலான்னு பார்க்கலாம். பார்த்திங்களா? மார்க் பண்ணுங்கள். லெங்த் எவ்வளோ இருக்குது, அதோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தான் சாக்கில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா மார்க் பண்ணுங்கள். மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு
ஐப்பட்டி வச்சுருந்தீங்கன்னா ப்ளவுஸில் உள்ள ஐப்பட்டியை செக் பண்ணுங்கள். ரைட் சைடு ஊக்குப்பட்டி வச்சுருந்தீங்கன்னா ப்ளவுஸில் உள்ள ஊக்குப்பட்டியை அளந்துட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். பாருங்கள், இது ஆம் ஹோல் வந்துட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள ஆம் ஹோலை வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு சாக்கில் மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டானது. இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, இப்போ லெஃப்ட் சைடுக்கு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ரைட் சைடுக்கு தனியாக அதே போல் ஆம் ஹோலை வந்துட்டு மார்க் பண்ணிவிடுங்க. நல்லா இது போல் மார்க் பண்ணிவிட்டு ஹேண்டுக்கு அந்த ஹேண்டோட எண்டில் வந்துட்டு மார்க் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அழகு வச்சு நீங்கள் வந்துட்டு இது போல் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஸ்கேல் போட்டு அழகாக லைன் போட்டு விட்டுறலாம். அதுக்கு தான் இப்போ வந்துட்டு 3 இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஹேண்டு, ஆம் ஹோல், கீழே இடுப்பு 3க்கும் வந்துட்டு பர்ஃபெக்டாக இப்போ நம்ம லைன் போட்டிருக்கோம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு ஐப்பேட்டிக்கு வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் வந்து ஊக்குப்பெட்டியோட அளவு எடுத்து இங்கிட்ட மார்க் பண்ணிடக்கூடாது. நம்ம எந்த சைடு ஐப்பெட்டி ஊக்குப்பெட்டி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோமோ அதாவது அந்தந்த அளவுகளை தான் நம்ம எடுத்து இது போல் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நல்லா லைன் போட்டணும். அந்த லைன் போட்டோம் பார்த்திங்களா, லைன் போட்டதுனால நம்ம இப்போது ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு பேக் சைடு கிளாத்து நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட அளவு ப்ளவுஸை எடுத்து மடித்து போட்டுட்டு அதோட அந்த ஸ்டிச்சிங் அளவு இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கிட்ட இப்போ முன்னாடியும் பின்னாடியும் மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, பர்ஃபெக்டாக இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. பின் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா பிகினர்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னே ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதனால வந்துட்டு பின் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஹேண்டுக்கு வந்துட்டு சில பேர் வந்து மடித்து அடித்து விடுவாங்க, நிறைய பேர் வந்து ஹெம்மிங் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அழகாக அடித்து விட்டிங்கன்னா ஸ்டிச்சிங்கும் நேராக வரும். கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது இது வந்து ஹெம்மிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம 1 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு நம்ம அந்த பின் எடுத்துகிட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். இதுலேயுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சிங் தான் கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம டபுள் ஸ்டிச்சு கொடுக்கணும். பார்த்திங்களா, இப்போ லெஃப்ட் சைடும் நம்ம அடிச்சுக்கலாம். நம்ம வந்து சாக்கில் ஸ்கேல் கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு தான் கரெக்டாக அடிக்கிறோம். இப்போ எல்லா பின்னையும் எடுத்தாச்சு, செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு இப்போ டபுள் ஸ்டிச்சு போட்டு ப்ளவுஸு பர்ஃபெக்டான ப்ளவுஸை வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி பர்ஃபெக்டான ப்ளவுஸை வந்துட்டு நீங்களும் ரெடி பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. வீட்டில் இருக்க பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ பக்காவாக வந்திருக்கு பார்த்திங்களா, இது உங்களாலையும் தைக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு எப்படி ஹெம்மிங் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு கையெல்லாம் எப்படி பார் கட்டுறது, அதெல்லாம் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு 1 டைமுக்கு 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.